பொன்னி, இப்பதான் என் மனசுல கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கு. அங்க இருக்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். இங்க வந்து நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன். என் பொண்டாட்டியையும் பாத்துக்கிறதுக்கு என் மாமியார், மாமனாரு, கொழுந்தியா எல்லாரும் இருக்காங்க. எனக்கும் எந்த கஷ்டமும் இல்ல. இப்பதான் வாழ்க்கையே ஏதோ பரவாயில்லாம ஓடிட்டு இருக்கு. போங்க. என் மனசுக்குள்ள கஷ்டமாவே தாங்க இருக்கு. அங்க அத்தை என்ன பாடுபடுறாங்கன்னே தெரியலங்க. அதே தாங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபோன் பண்ணி கேட்கவும் பயமா இருக்கு. ஏதாச்சும் திட்டிட்டாங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிரும்ல. அக்காவும் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க, கோமதி அக்காவும். அத்தை மட்டும் தனியா என்ன பண்றாங்கன்னே தெரியலங்க. என்னதான் இருந்தாலும் உங்களை பெத்தவங்க இல்லையா, மனசு கஷ்டமா தாங்க இருக்கும். இன்னும் 2 நாள் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பொன்னி, இவ்வளோ அசிங்கப்பட்டு திரும்ப அங்க போனோம்னா நம்மளுக்கு மரியாதையே இல்ல. நம்ம விலகி இருந்தா தான் நம்மளோட அருமை தெரியும். அங்கேயே போனோம் நம்மளுக்கு சுத்தமா மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. நான் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துல வீடு பார்த்துக்கிட்டே தான் பண்ணியிருக்கேன். இங்க பக்கமா தானே இருக்கு. உங்க அம்மாவும் நினைச்சா வந்துடலாம், போய்க்கலாம். நீயும் பயப்படவே வேணாம். உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் சீக்கிரமா வந்துருவேன். தனியாவே எப்படிங்க? காலையிலேருந்து நான் நைட்டு வரை ஒரு வீட்டுக்குள்ள குறுகுறுனே உட்காந்துருக்கணும். நீங்க என்னைய பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. எப்படிங்க தனியாவே இருப்பேன்? ஃபோன் இருக்கு, டிவி இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு நீ பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே. உன்னைய யாரு என்ன எந்த கேள்வி கேட்க ஆளே இல்லை. நீ பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம். போங்க. எனக்கு தனியாவே இருக்க பிடிக்கவே பிடிக்காது. வீட்டுக்குள்ள ஒரு 4 பேர் இருந்தால் தாங்க கலகலனே இருக்கும். நான் சின்ன பிள்ளையிலேருந்து 5 பேரோட இருந்து பழகிட்டேனா, அதனால் தனியாவே இருக்க பிடிக்கவே இல்லைங்க. அதுக்கு என்ன பொன்னி, உனக்கு குழந்தை வந்தா நீ பிஸி ஆயிருவீல. போங்க. நாங்கள் வீட்டில் ஒன்றா இருந்தால் தாங்க குழந்தை பெற்றுக்க முடியும். நான்லாம் தனியாக வச்சுட்டு கஷ்டப்பட முடியாது, பார்த்துக்கோங்க. நீ எந்த கஷ்டமும் பட வேணாம் பொன்னி. நான் பாத்துக்கிற எல்லாத்தையும். உனக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நான் எப்பயுமே நினைச்சும் கூட பார்க்க மாட்டேன். என்ன மாப்பிள்ள, என் மகன் என்ன சொல்றா? அத்தை, உங்களை கூடிய சீக்கிரம் பாட்டி ஆக்கிடலான்னு பார்த்தா உங்க மகா ஒத்துக்க மாட்டாளே. ஏங்க, கம்முனு இருங்க. அம்மா, நீ ஏன் இந்த கதையை கேளுமா. அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் வீடு பார்க்குறாராம்மா. நான் மட்டும் எப்படி போய் தனியாக இருப்பேன்? நீயே கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ஏன் மாப்பிள்ள, இங்கே உங்களுக்கு இருக்க பிடிக்கலையா? இங்கே இருங்க, இல்லைன்னா அம்மாட்ட போங்க. சும்மா தனியாலாம் போய் இருந்துட்டு இருக்க வேணாம். மாதம் மாதம் வாடகை கொடுக்குறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும் மாப்பிள்ள. தனியாக போய் இருந்தால் தான் தெரியும். அத்தை, எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு நான் மாசம் மாசம் 7,000 ரூபாய் தருவேங்க அத்தை. எனக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்ன ரூம் இருந்தா போதும். 2,000 ரூபாய் 3,000 ரூபாய்க்கு வாடகைக்கு பிடிச்சா போதும் அத்தை. நாங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருப்போம் அத்தை. உங்க வீட்ல இருந்தாலும் உங்களுக்கு தான் கஷ்டம். நீங்களும் பாவம் டெய்லி வேலைக்கு போனாதான் உங்களுக்கு சாப்பாடு. நாங்களும் வந்து உங்களுக்கு பாரமா இருக்கும். மாப்பிள்ள, இப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க காலையில விடிய காலம் போயிட்டு இப்பதான் வரீங்க விறகு வெட்டிட்டு. அதை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எங்களுக்கு. இதெல்லாம் என்ன மாப்பிள்ள கஷ்டம்? சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கஷ்டமே தெரியாமல் போச்சு. எனக்கு தாத்த மனசு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. உங்களை உட்கார வச்சு எனக்கு சோறு போடணும்னு ரொம்ப ஆசை. நானும் கூடிய சீக்கிரம் செட்டில் ஆயிட்டு உங்களை உட்கார வச்சு சோறு போடுவேத்த. நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். நானும் பொண்ணியும் உங்களை தங்கம் போல பார்த்து போத்த. மாப்பிள்ள, நாங்க பாத்துக்கிறோம் மாப்பிள்ள. நீங்க சொன்னதே போதும். எனக்கு மனசு நிறைஞ்சிருச்சு. என் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்டாட்டிக்கு வாங்கி தர பழம்லாம் நிறைய தான் இருக்கு. கையில காசு தான் இல்ல. இவங்க அடுக்கி வச்சிருக்கத பார்த்தா விலை ஊருப்பட்ட விலையாவில் இருக்கும் போல. நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி பழக்கடை இந்த தெருவுலயே இல்லையே. என் பொண்டாட்டி மாசமா இல்லாட்டாலும் ஏதோ அழுகுனது கிழுகுனது ஏதாச்சும் கொண்டு போய் கொடுத்தரலாம். வயிற்றுல வேற பிள்ளைய வச்சிருக்கா. ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம மண்டைய உடைச்சிருவாங்க. சரி சரி, நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி நம்ம வச்சிருக்க காசுக்கு ஏத்த மாதிரி அன்னைக்கிட்ட கேட்போம். எப்படிப்பட்ட பழமா இருந்தாலும் வாங்கிட்டு போக வேண்டியதே. வாங்காம போறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போனாவாச்சும் மூஞ்சி ஏறு எடுத்து பாப்பா. இல்ல அவ்வளவுதான். அண்ணே, இந்த பழம் எம்பிட்டுனே. ஐயையோ, இவனா நம்ம பாஸோட மருமகன். சார், நீங்க எங்க சார் இங்க? ஐயையோ, நல்லா வசமா வந்து மாட்டிக்கிட்டோம். பழக்கடைக்கு எதுக்கு வருவாங்க? பழம் வாங்க தானே வருவாங்க. சார், என் கடையில நீங்க பழம் வாங்குறீங்களா? நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு சார். என் பாஸோட மருமக என் கடையில பழம் வாங்குறாங்க. இது என்ன ஓன் கடையா? ஆமா சார். என் பாஸ் கூப்பிடுறப்ப மட்டும் போய் கார் ஓட்டிக்குவேன். மிச்ச நேரம் பழக்கடையில வந்து வேலை பார்ப்பேன். இதுதான் சார் என்னோட வேலை.
சார் சார், உங்களுக்கு என்னென்ன பழம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. சார், நீங்க இப்ப பாஸ் வீட்ல தானே இருக்கீங்க. பாஸோட மகளுக்கு தானே பழம் வாங்க போறீங்க. உண்மையை சொல்ல முடியாத இடத்துல நான் இருக்கேன். ஆ, எங்க மாமா வீட்டுக்கு தான் நான் பழம் வாங்கிட்டு போறேன். அதுக்கு தான் வந்தேன். சார் சார், ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு பைசா எனக்கு காசே வேணாம். எவ்வளவு பழம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. நான் எப்படிடா இந்த 100 ரூபாய வச்சு பழம் வாங்க போறேன்னு நினைச்சேன். நம்ம கூடயே கடவுள் இருக்காரு. எம்பிட்டு அள்ள முடியுமோ அள்ளிக்க வேண்டியதுதான். பாதியை கொண்டு போய் கோமதி கிட்ட கொடுத்துடணும். கொஞ்சமா கொண்டு போய் லல்லு கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். ஒரே கல்ல 2 மாங்காய் கலக்கறடா டேய். சார், நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். தனியாவே பேசிட்டு இருக்கீங்க. உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாருப்பா. அப்புறம் உன் கடையில வாங்காம நான் வேற கடைக்கு போயிருவேன் பாத்துக்க. சார் சார், கோச்சுக்காதீங்க சார். வாங்க சார், நீங்க வாங்குங்க சார். எனக்கு ஜோசியக்கார் சொன்ன மாதிரியே நடக்குது சார். வாயில 7.5 சனி விளையாடுதுன்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே நடக்குது சார். டேய் டேய், உன் வாயில தான் 7.5 சனி ஆடுது. ஆனா என் வாழ்க்கையிலேயே 7.5 சனி விளையாடுதுடா. நான் என்னடா பண்றது? சரி தம்பி, இருக்கிற பழத்துல எல்லாத்துலயும் ஒரு கிலோ போட்டுரு போதும். அவசரப்பட்டு ஓசில தரோன்னு சொல்லிவிட்டோமோ? ஓசில தரேன்னு சொன்ன பாவத்துக்கு சார் எல்லாத்துலயும் 1 கிலோ கேக்குறாரே. என்ன பண்றது? கொடுத்துதானே ஆகணும். நம்ம பாஸோட மருமகனாச்சே. சார், நீங்க உட்காருங்க சார். நான் எல்லாத்தையும் பார்சல் போட்டுட்டு உங்களை கூப்பிடுறேன். லல்லு, ஏன் வீட்ல உட்காராம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஏங்க, வீட்டுக்குள்ள உட்காரவே பிடிக்கலங்க. அப்படியே ஒரு மாதிரியா தலை சுத்தி ஒமட்டிக்கிட்டே இருக்குங்க. அதாங்க வெளியே கொஞ்ச நேரம் காத்தோட்டமா உட்காரலாமேன்னு வந்தேன். பழம்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. நீ ஆரஞ்சு தானே கேட்ட? அதுதான் எல்லாத்தையும் வீட்ல வச்சுட்டு ஆரஞ்சை மட்டும் எடுத்து வந்திருக்கேன். இந்தா உரிச்சு சாப்பிடு. ஏங்க, எதுவுமே சாப்பிட பிடிக்கலங்க. எது சாப்பிட்டாலும் வாமிட்டா வந்துருதுங்க. அப்படித்தாம்மா இருக்கும். கொஞ்சம் ஆரஞ்சு சாப்பிட்டுட்டே இரு, எல்லாம் சரியாயிரும். எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்குங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா மாங்காய் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. இப்போ என்ன, வாங்கிட்டு வர மாட்டீங்களா என்ன? நீ நைட்டு 2 மணிக்கு சொன்னாலும் இந்த மாமா வாங்கிட்டு வர நான் ரெடி. உன்னைய பாத்துக்கிறத தவிர எனக்கு வேற என்ன வேலை? என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் இப்ப எதுவும் வேண்டாங்க. நீங்க எப்ப வெளியே போறீங்களோ அப்ப மாங்காவும் நெல்லிக்காவும் மட்டும் வாங்கிட்டு வாங்க. இப்ப உடனே வாங்கணும்லாம் அவசியம் இல்ல. லல்லுக்கு குழந்தை பிறக்கிற வரையும் பழங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த லூசு பையன் நம்மளுக்காக கடையை திறந்து வச்சு காத்துட்டு இருக்கான். என்ன லலிதா, உன்னை கண்ணுல கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு என்னமோ வெளியே வந்து உட்காந்துருக்க. வீட்டுக்குள்ள உட்காரவே பிடிக்கலக்கா. அதாங்க இங்க வந்து உட்காந்துருக்கேன். ஒரு மாதிரியா தலை சுத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்ப வெளியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காரவும் ஒன்றும் தெரியலக்கா. ஏண்டி, மசக்கையா இருந்தா அப்படித்தான் இருக்கும். உன் மாப்பிள்ளை இன்னைக்கு தாண்டி பக்கத்துல நின்று பாக்குறேன். கண்ணுக்கு லட்சணமா தான் இருக்காரு. நல்ல மாப்பிள்ளையா தாண்டி பிடிச்சிருக்க. ஐயோ, இந்த அக்கா நின்றுச்சுன்னா ஏதாச்சும் வாயை புடுங்கும். இந்த ஆளு வாட்டுக்கு எதுவும் வளர்னாருன்னா போச்சு. ஏற்கனவே இந்த அக்காவுக்கு தெரியும் இன்னொரு பொண்டாட்டி இருக்குன்னு. தம்பி, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அம்மா அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா? ஆ, எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. ஒரு நாள் எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வாப்பா. வீட்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சா தானே கூட்டிட்டு வர்றது. ஆ, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன்க்கா. சரிப்பா சரிப்பா. என்னைக்கு லலிதாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற? நான் சொல்லல, இந்த அக்கா வாயை புடுங்க தான் இங்க வந்திருக்கு. டெலிவரி முடியட்டும்க்கா, அதுக்கப்புறம் குழந்தையோட சேர்த்து நான் கூட்டிட்டு போயிடுறேன்க்கா. சரிப்பா, அம்மா வீட்லயே இருக்குல்ல, அதான் கேட்டேன். பாவம் அவங்களுக்கும் வயசாகி போச்சு. சீக்கிரமா கூட்டிட்டு போ. ஆ, சரிக்கா சரிக்கா. சரிப்பா, நான் வரேன். நீங்க புருஷ மண்டாட்டி ஏதாச்சும் பேசுவீங்க, நான் ஊடால வந்து நின்றுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் வரேன்ப்பா, எனக்கு வேலை நிறைய கிடக்கு. ஏங்க, இதுகிட்ட மட்டும் எதுவும் வாயை திறந்து உளறிடாதீங்க. பார்க்கத்தான் நல்லா பேசுற மாதிரி தெரியும். நம்ம கிட்ட என்ன கறக்கணுமோ கறந்துட்டு போயிரும். அப்புறம் ஊருக்குள்ள வீடு தவறாம சொல்லி வச்சிருங்க. சரியான ஆளாக்கும் இந்த அக்கா. நல்ல வேலை வந்தமா நின்றமான்னு போயிருச்சு. இல்ல உங்க அட்ரஸ் வரையும் கேட்டிருக்கோம். பார்த்து இருந்துக்கங்க. நான் என்னைக்கு லல்லு வெளியே வந்திருக்கேன்? நீ இப்ப உட்காந்துருக்கனால நான் வெளியே வந்து உட்காந்துருக்கேன். இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே தானே இருப்பேன். ஆமா ஆமா, என்னைக்கு வெளியே போயிருக்கீங்க? ஏன் லல்லு சலிப்பா சொல்றியே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஐயையோ, எவகிட்ட வேணாலும் சவகாசம் வச்சுக்கலாம். ஆனா அந்த கிழவி கிட்ட மட்டும் சவகாசம் வச்சுக்கிட்டோம் அம்பிட்டுத்தேன். ஏங்க, அப்படியே நைஸா வீட்டை பக்கம் கிளம்பிருங்க. வெளியெல்லாம் எட்டி பார்க்கணும்னு நினைச்சும் கூட பார்க்க கூடாது போல. என்ன லலிதா,
மாசமா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், உண்மைதானா? ஆமா, உண்மைதான் தா, உண்மைதான். அதுதான் பழமும் கிளம்பும் வச்சு திங்கிறியா? ஏத்தா, இல்லைன்னா வச்சு திங்க கூடாதா என்ன? உனக்கு என்னடி கொடுத்து வச்ச மகராசி? அதெல்லாம் திங்கலாம். எங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.